இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செக்ஷன் 74A என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி எக்ஸெல் ஷீட் வந்து ஒரு மெயில்ல வந்து Google Driveல வந்து ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அதில வந்து ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ், எம்சிஏ, ஐசிஏ அதர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் ஆனது, அது இல்லாம வேற ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனோ, சர்க்குலரோ பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அது ரிலேட்டடா வந்து நம்ம வந்து அதில சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு ஹெச்எஸ்என் கோடு பிளஸ் எஸ்ஐசி கோட்ஸ், ஜிஎஸ்டி ஆக்ட், பிஎஃப் இஎஸ்ஐ அண்ட் ஜிஎஸ்டி ஃபார்ம்ஸ், இன்கம் டாக்ஸ் பில்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெகுலரா வந்து அப்டேட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ஆக்ட்ல செக்ஷன்ஸ் வரைக்கும் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, 74A தான் வந்து நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ 74A அதாவது சாப்டர் வந்து டிமாண்ட் அண்ட் ரிகவரி. இது வந்து பார்த்தீங்கன்னா, சாப்டர் டிமாண்ட் அண்ட் ரிகவரி. ஸோ இதில வந்து என்னன்னா, 74A வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் டாக்ஸ் பெய்ட் or short paid or errorless refund or input tax credit wrongly availed or utilizing for any reason pertaining for financial year 24-25. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர் 24-25ல இருந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் செக்ஷன் 74A. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டேக்ஸை வந்து ஷார்ட்டாக பே பண்ணியிருக்கலாம், ஷார்ட் பெய்ட் ஆர் நாட் பெய்டு, அது ஒன்று. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ராங்கா ரீஃபண்ட் வந்து கிளைம் பண்ணியிருக்கலாம். இங்கே எதுலேருந்துனா ஜிஎஸ்டிலேருந்து. அப்படின்னா ராங்லி ஐடிசி அவைல்டு. ஸோ அதுவாக இருக்கலாம். ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃபினான்ஷியல் 24-25லேருந்து உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன், அதாவது செக்ஷன் 74A மூலியமா தான் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஃபார் எனி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இதில் இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராட் அண்டு நான் ஃப்ராட். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 74ஓட ஒரு மேஜரான இது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 74 சப்செட் கிளாஸ் ஏ, அதாவது 74A கிளாஸ் 1ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, where is appear to the proper officer that any tax not paid or short paid, errorless refund or input tax credit or wrongly availed or utilized, she shall serve a notice on the person chargeable with tax which has not been paid. So which has been so short paid or refund, errorless refund, wrongly availed, utilized, require him to show cause as to why she should not pay the amount specified the notice along with interest under section 50 and penalties under the positions of tax rules and they may be. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்செக்ஷன் 1 படி பார்த்தீங்கன்னா இந்த சப்செக்ஷன் 1 படி டாக்ஸ் இஸ் நாட் பெய்ட், ராங்லி யூட்டிலைஸ், ராங்லி அவைல்டு, இந்த மாதிரியான 3 கேசஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து மேஜராக வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டீஸில் வந்து என்னென்னா ப்ராப்பரான ஒரு நோட்டீஸ் அனுப்பும் போது அந்த நோட்டீஸில் டேக்ஸு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பெனால்ட்டிஸ் வந்து போட்டு உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 50 படி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது இதுதான் வந்து மெயின். ஸோ இந்த 3 கேட்டகரிஸில் நீங்கள் ஏதோ ஃபைனான்ஷியல் 24-25லேருந்து வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து கண்டிப்பாக வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் தட் நோ நோட்டீஸ் ஷால் பி இஷ்யூடு if the tax which has not been paid or short paid or errorless refund where input tax credit has been wrongly availed or utilized in the financial year is less than 1000 rupees. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேக்ஸ் அமௌண்ட்டோ டேக்ஸ் பே பண்ணாத அமௌண்ட்டோ உங்களுக்கு வந்து லெஸ் தென் 1000 rupees வந்து இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஆஸ் பர் செக்ஷன் 74A கிளாஸ் 1 படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபினான்ஷியலில் 1000 rupees கீழே வந்து உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 74A கிளாஸ் 2. ஸோ இப்போ ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ செக்ஷன்ஸ் கிளாஸ் ஏல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட்டாவோ இல்லை வந்து பே பண்ணாமையோ எரர்லெஸ் ரீஃபண்டாவோ ஃப்ராட்லண்ட்டோ நான் ஃப்ராட்லண்ட்டோ, ஸோ இந்த எந்த கேஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் செக்ஷன் 74A கிளாஸ் A1 படி பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1000 rupeesக்கு மேலே உங்களுக்கு டேக்ஸ் இருக்குது, அது ரீஃபண்ட் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குன்னா உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க.
அதே மாதிரி உங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா டேக்ஸ் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பெனால்டிஸ், ஸோ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தான் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Class 2. So proper officer shall issue the notice under subsection 1. So under subsection 1 படி issue பண்ணுவாங்க within 42 months from the due date of furnishing annual return for the financial year to which the tax not paid, short paid, input tax credit wrongly availed, utilized related to or within 42 months from the date of errorless refund. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 42 டேஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செக்ஷன் 44 டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து 42 வித்தின் 42 மந்த்ஸ் 42 மந்த்ஸ் வரைக்கும் டைம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆனுவல் ரிட்டர்ன் வந்து இப்போ இந்த ஃபினான்ஷியல் 24-25க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 31st டிசம்பருக்குள்ளே வந்து 31st டிசம்பருக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். 31st டிசம்பர் இல்லைனா அக்டோபர், மோஸ்ட் ப்ராபப்லி டிசம்பருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து 3.5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து ப்ராப்பராக வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதாவது கிளாஸ் 2ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வித்தின் 42 மந்த்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனுவல் ரிட்டர்ன், அதாவது ஆனுவல் ரிட்டர்ன் முடிஞ்சு வித்தின் 3.5 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து இஷ்யூ ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த 3 கேசஸில் வந்து நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து வித்தின் 42 மந்த்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போனா என்னன்னா ஆனுவல் ரிட்டர்ன் முடிஞ்சு உங்களுக்கு வந்து 42 மந்த்ஸ், ஃபர்ஸ்ட் 1 இயர் 12 மந்த்ஸ், செகண்ட் இயர் 12 மந்த்ஸ், 24 மந்த்ஸ், தேர்ட் இயர் 36 மந்த்ஸ். ஸோ அதில் வந்து அதாவது 3.5 இயர்ஸ் வரைக்கும் டைம்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 3. ஸோ இப்போ கிளாஸ் 3ல வந்து பார்த்தீங்கன்னா whereas notice has been issued for any period under the subsection 1, the proper officer may serve a statement containing the detail of tax not paid or short paid, errorless refund or input tax credit wrongly availed or utilized. Such a period other than those covered under subsection 1 of a person chargeable with tax. ஸோ இந்த கிளாஸ் 3ல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா OA 3ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் 24-25ல வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் உங்களுக்கு வந்து ஷார்ட் பேடோ சம்திங் இருக்குது. ஸோ அதான் டேக்ஸ் வந்து பே பண்ணாமல் இருக்கீங்க, அதை வந்து ஆஃபீஸர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. டேக்ஸ் அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பெனால்டிஸ் போட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஆஃபீஸர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, த ஆஃபீஸர் ரியலைஸ் யூ மே ஆல்சோ ஓன் டேக்ஸ் ஃபார் அதர் பீரியட். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதர் பீரியட்ஸும் அந்த இந்த ஃபினான்ஷியல் 24-25 இல்லாமல் ஃபினான்ஷியல் 23-24லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, பட் ஆனால் பே பண்ணாமல் விட்டுருக்கீங்க அப்படின்னும் போது இந்த செக்ஷன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 3 படி உங்களுக்கு வந்து அகெயின் ஒரு ஃப்ரெஷ் நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து புதுசாக வந்து அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு நீங்கள் வந்து நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நோட்டீஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர்லையும் சேம் இஷ்யூ வந்து இருக்குது, தே கேன் சிமிலர்லி சென்ட் யூ ஷார்ட் follow-up statement with the detail of those extra period other than the issuing a brand new issue. அதாவது அந்த ஃபியூச்சர் நோட்டீஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு பதிலாக அந்த நோட்டீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பீரியடுக்கும் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணாமல் இருக்கீங்க, ஸோ டேக்ஸ் வந்து பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிளாஸ் 3 படி உங்களுக்கு வந்து நியூவாக வந்து நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. நியூ நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, அந்த நோட்டீஸ்லேயே உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 4. ஸோ இந்த கிளாஸ் 4ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிளாஸ் 4
So clause 4, the server of such a statement shall be deemed to be server of notice on such a person under subsection 1. So subsection பொறுத்த வரைக்கும் tax paid, short paid அந்த persons தான். Subject to condition the grounds relief up to the such a tax period other than cover subsection 1, the same mention is yearly notice. So okay, so இப்போ வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் கிளாஸ் 4ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஸோ கிளாஸ் 4, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் நோட்டீஸு. ஸோ ஒரிஜினல் நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 2021 22ன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ அதான் ஃபினான்ஷியல் 24 25க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை யூ கிளைம் ராங்லி ஐடிசி. ஸோ நீங்கள் வந்து ராங்லி ஐடிசி வந்து கிளைம் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை ஏ கிட்டேருந்து கிளைம் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் 2021லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடிசி வந்து நீங்கள் ராங்காக வந்து அதே சேம் சப்ளையர் கிட்ட வந்து கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது நினச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து ஃபுல் நோட்டீஸாக அனுப்பாமல் அந்த நோட்டீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ராங்காக வந்து கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நோட்டீஸாக கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ஃபினான்ஷியல் 2020க்கும் ஃபினான்ஷியல் 21 22க்குமே சேர்த்து அந்த நோட்டீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபீஸர் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ கரெக்டாக இருக்குது இல்லைன்றதை கால்குலேட் பண்ணி அவங்க வந்து டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ டேக்ஸு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டிஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ கிளாஸ் 1 பொறுத்த வரைக்கும் 1000 rupees கீழே வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து இஷ்யூ ஆகாது. 1000 rupees மேலே இருக்குன்னா கண்டிப்பாக நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. கிளாஸ் 2 பொறுத்த வரைக்கும் வித்தின் 42 monthsக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி டேக்ஸ் பெய்டு, ஷார்ட் பெய்டு, ஏதாவது ரீஃபண்ட் ராங்காக வந்து ஐடிசி கிளைம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி செக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் 2வில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கிளாஸ் 3 பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷன். அவங்க வந்து இப்போ ஒரு நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க, அதாவது ஃபினான்ஷியல் 24 25 தான் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த வருஷத்துக்கு மட்டும் தான் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. பின்னாடி வருஷத்துக்கும் நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணி பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ கிளாஸ் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து 24 25க்கான ஒரு சப்ளை வந்து ராங்காக வந்து ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டியில் இறங்கியிருக்காங்க, அதை வந்து நான் ஃபவுண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது அதுக்கான நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதே பார்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்லராக வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அவங்க வந்து சப்ளை பண்ணியிருக்க மாதிரி பில்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ராங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சேர்த்தே வந்து இந்த கிளாஸ் 4ல் வந்து நான் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவேன், இதுதான் வந்து ஃபுல் நோட்டீஸாக வந்து கன்சிடர் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து கிளாஸ் 4ல் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஓகே, இப்போ கிளாஸ் 5. ஸோ இதில் மொத்தம் எத்தனை செக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து 6 வந்து பார்க்கலாம். பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 6 மீதி 6 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் 5 இதை ஃபஸ்ட் நம்ம சேவ் பண்ணிடணும். 1 minute. ஓகே, ஸோ கிளாஸ் 5. ஸோ இப்போ வந்து நம்ம கிளாஸ் 4 பார்த்துட்டோம், இப்போ கிளாஸ் 5 வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் 5 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா the penalty in case where any tax which has not been paid, short paid or errorless refund where input tax credit have been wrongly availed or utilized. ஸோ இந்த மாதிரி பெனால்ட்டிஸ் வந்து உங்களுக்கு ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனால்ட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ ஜிஎஸ்டியில் வந்து ஒரு மிஸ்டேக்ஸோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டிஸ்ன்றது கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ அந்த பெனால்ட்டிஸ் வந்து சில கேசஸ்க்கு வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ பார்ப்போம். ஃபார் எனி பர்சன் அதர் தென் த ரீசன் ஆஃப் ஃப்ராடு. ஸோ கரெக்டாக பார்த்துக்கணும், ஃப்ராடு. ஸோ எனி பர்சன் அதர் தென் ரீசன் ஆஃப் ஃப்ராட், any full statement or supplies the fact, the evidence tax shall be equivalent of 10% of tax due from a person or 10,000 rupees of whichever is higher. So இது ஒரு கிளாஸ். ஸோ கிளாஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா a person fraud
with willful meaning statement or supplies the fact of evidence shall tax to be equivalent of 100% of tax due. So okay, so section 74A clause 5ல ரெண்டு clause இருக்கு. so clause I and 2 1 and 2 ன்னு வச்சுக்கோங்க. ஸோ செக்ஷன் 5ல கிளாஸ் இந்த ஹையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃப்ராடு, இன்னொன்று வந்து நான் ஃப்ராடு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ராடில் வந்து இருக்கீங்க, ஸோ மிஸ்டேக்காக இருக்கீங்க, நான் ஃப்ராட் ஆக்டிவிட்டியில் இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கான பெனால்ட்டிஸ், அதாவது நீங்கள் வந்து பெனால்ட்டிஸ் என்னன்னா, பெனால்ட்டி 10% ஆஃப் டேக்ஸ் ஆர் 10,000 rupees ஆஃப், இதில் வந்து விச் எவர் இஸ் ஹையர். ஸோ இதில் எது உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் டேக்ஸ் வந்துச்சுன்னா 500 வந்துச்சுன்னா இதில் வந்து 10,000 rupees தான் உங்களுக்கு ஹையர் அமௌண்ட்டு. ஸோ இதில் வந்து 15,000 வந்துச்சுன்னா உங்களுக்கு 15,000 rupees தான் ஹையர் அமௌண்ட்டாக வரும். ஸோ இது வந்து நான் ஃப்ராட் கேசஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்லலாம்னா, ஸோ டேக்ஸ் அமௌண்ட் 50,000 வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து 10% வந்து 5,000 rupees. ஸோ பெனால்ட்டிஸ் வந்து 5,000 rupees. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து ஹையர் அமௌண்ட் எவ்வளோ, 10,000 rupees. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையர் பெனால்ட்டிஸாக வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராடு கேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராடு. ஸோ இந்த ஃப்ராடை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் எதுவுமே வந்து கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து பெனால்ட்டிஸ் என்பது 100% ஆஃப் டேக்ஸ் அமௌண்ட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணாமல் விட்டது வந்து 50,000 தான், அந்த 50,000மே உங்களுக்கு வந்து டேக்ஸாக வந்து கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 5ல் வந்து சொல்லியிருக்கிறது. ஓகே, ஸோ கிளாஸ் 5 பொறுத்த வரைக்கும் ரெண்டே இருந்தால் ஃப்ராடு, நான் ஃப்ராடு. ஃப்ராடுனா 10% ஆஃப் டேக்ஸ், இல்லைனா 10,000 rupees ஃபைனு. நான் ஃப்ராடுனா உங்களுக்கு நான் ஃப்ராடுக்கு தான் வந்து 10% 10,000 rupees ஃபைனு. நான் ஃப்ராடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் டேக்ஸ் டியூ. ஸோ சிக்ஸ்த்து, ஸோ செக்ஷன் 6ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ப்ராப்பர் ஆஃபீஸர் ஷால் ஆஃப்டர் கன்சிடரிங் த ரெப்படேஷன்ஸ் மீன்ஸ் உங்களோட ரிப்ளை, if any made by the person chargeable with tax determine the amount of tax, interest, penalties due from such a person issue an order. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஆர்டர் போகிறத பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செக்ஷன் 6, ஸோ அதாவது சாரி கிளாஸ் 6 பொறுத்த வரைக்கும், ஸோ கிளாஸ் 6 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ரிப்ளே ஆர் ப்ரெசன்ட் யுவர் சைடு. ஸோ உங்கள் சைடில் இருக்க ரிப்ளேயை வந்து நீங்கள் வந்து சொன்னதுக்கப்புறம் ஆஃபீஸர் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ ரிவ்யூ பண்ணி டிசிஷன் வந்து ஹவு மச் டேக்ஸு, இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டிஸ் யூ ஆக்சுவலி ஹேவ் யூ பே. ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ டேக்ஸும் இன்ட்ரெஸ்ட்டு பெனால்ட்டிஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்றத வந்து ஆஃபீஸர் வந்து செக் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதோ பே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னும் போது அவங்க வந்து மறுபடியும் அகைன் வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டிஸ் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து 1,00,000 ரூபாய் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணாமல் இருக்கீங்க ப்ளஸ் பெனால்ட்டிஸோட அப்படின்னும் போது 1 lakh, ஸோ ப்ளஸ் பெனால்ட்டிஸ் வந்து நீங்கள் பே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்றாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து நான் வந்து ஆல்ரெடி பே பண்ணிட்டேன், அதுக்கான டேக்ஸஸ் வந்து நான் பே பண்ணிட்டேன்னு சொல்லி அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறீங்க. பட் ஆனால் ஆஃபீஸர் வந்து செக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து சாரி, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் வந்து சென்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு 1 lakh rupees வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் ப்ளஸ் பெனால்ட்டிஸோட. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பே பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ அந்த 80,000க்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ ஆஃபீஸர்கிட்ட வந்து நீங்கள் வந்து கம்யூனிகேட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து 80,000 ஒரு 20,000 வந்து நான் முன்னாடியே வந்து நான் பே பண்ணிட்டேன், ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், இப்போ அலாங் வித் நான் இன்ட்ரெஸ்ட்டோட அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆஃபீஸர் வந்து ஃபைனலாக வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபுல்லாக வந்து பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து நோ டிமாண்ட்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து பாதி அமௌண்ட்டாக வந்து பே பண்ணியிருக்கீங்க, மீதி பாதி அமௌண்ட் பே பண்ணணும், அதுக்கான டிமாண்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் 20,000 வந்து நான் முன்னாடியே வந்து பே பண்ணிட்டேன்,
மீதி 80,000 வந்து டியூ இருக்குன்ற போது ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பெனால்டிஸ் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ மீதி 7, 8, 9, 10, 12 வரைக்கும்ன்றது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஏன்னா மொத்தமாக ஒரே டைமில் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக வந்து கீ டேக்அவே மாதிரி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்னன்னா சப்செக்ஷன் 74A சப்செக்ஷன் 1 படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட்டாவோ இல்லை பே பண்ணாமையோ ராங்கலாக ரீஃபண்ட் கிளைம் பண்ணியிருந்தாலும் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு சப்செக்ஷன் 1 படி ரிலீஸ் பண்ணுவாங்க அலாங் வித் இன்ட்ரெஸ்டோட. அதில் வந்து 1000 rupees கீழே வந்து நோட்டீஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து வராது. ஸோ கிளாஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 42 monthsக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதாவது 3.5 yearsக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி 3.5 yearsக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதாவது நோட்டீஸ் இஷ்யூ பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அவங்க வந்து ஆர்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஃபார் 3.5 years மேலே ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ கிளாஸ் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. பழைய நோட்டீஸ்லையும் வந்து அதே சேம் ப்ராப்ளம் வந்து ப்ரீவியஸ் இயர்லேயும் இருக்குன்னா அதுக்கும் இதே நோட்டீஸ் வச்சு அவங்க வந்து அவைல் வந்து பண்ணுவாங்க. ஸோ கிளாஸ் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா அதான் சேம் தான். இதில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ 24, 25ல் ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுற ஒரு சப்ளை வந்து ராங்காக வந்து ஐடிசி வந்து ஃப்ராட்லெண்ட் பண்ணியிருக்காங்க வித்தவுட் சப்ளை ஆஃப் குட்ஸ்ன்னு சொல்ல வைக்கும்போது அதே சப்ளை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23, 24லையும் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது அந்த இதே நோட்டீஸை வச்சு அந்த சிமிலர் இயருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ செக்ஷன் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ராட் பண்ணியிருந்தீங்கன்னா 10% ஆஃப் பெனால்ட்டிஸு 10,000 rupees பெனால்ட்டிஸு விச் இஸ் ஹையரு. இன்கேஸ் நான் ஃப்ராட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 100% டேக்ஸ் அமௌண்ட்டு. நான் ஃப்ராட் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் டேக்ஸு 10,000 rupees மேக்ஸிமம் பெனால்ட்டிஸு. செக்ஷன் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த எல்லா நோட்டீஸுமே ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுவீங்க. ஸோ ரிப்ளை பண்ணி ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 6. ஸோ அப்போ ஆஃபீஸர் வந்து ஒரு 1 lakh rupees வந்து டிமாண்ட் வந்து ரைஸ் பண்ணுறாரு அப்படின்னும் போது நான் 20,000 ஆல்ரெடி நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஆஃபீஸருக்கு ரிட்டர்னில் வந்து ரிப்ளை சப்மிட் பண்ணிங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டிசைட் பண்ணி 80,000 உங்களுக்கு வந்து டிமாண்ட் வந்து கன்சிடர் பண்ணுவோம். அதுதான் சப்செக்ஷனோட 6ஓட இது. ஸோ மீதி 7, 8, 9ன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இது ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் வந்து நீங்கள் வந்து ரைஸ் பண்ணுங்கள்.